வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா சேட்டு 125 டிகிரின்னு ஒரு டிகிரி இருக்குங்க. இது வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம். அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பல பேருக்கு இது இப்படி ஒரு டிகிரி இருக்குதுன்னே தெரியாது. அந்த சேனல் தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம 450 டிஷ்ஷில் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஷ்ஷில் என்ன சேனல் வருது, 450 எவ்வளோ தான் கவர் பண்ண முடியும் அப்படின்றது எடுத்து காமிச்சிருக்கேன். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுங்க. அப்போ தான் போகிற முடியும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ நம்மளை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம், டெலிகிராமு, ஃபேஸ்புக்கு ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு அதில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் வந்து லிங்க் ஆகணும்னு நினச்சிங்களா, இல்லை லிங்க் ஆகுங்க. லிங்க் ஆகிட்டு என்ன கேள்வி பதிலாக ஷேர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோ தொடரலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட நமக்கு உதவியாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம டியூன் பண்ணி செக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு 450 டிஷ் தான். அந்த 450 டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் எடுத்து போட்ட மாதிரி தெரியல. நம்ம ஒரு சிறிய முயற்சி தாங்க, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம டியூன் பண்ணுவோம். இந்த ஒரு 450 டிஷ்ஷில் 125 டிகிரின்றது நமக்கு கவரேஜ் இருக்குங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தோன்னா 650 டிஷ் தான் எல்லாம் மேக்ஸிமம் எடுத்துருப்பாங்க. 450 இதுவரையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலைங்க. நாங்கள் முயற்சி பண்ணி எடுத்துருக்குறோம். பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு 450 டிஷ்ஷில் அது தகர டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஆப்செட்டாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக கவர் ஆகுங்க. இதில் நமக்கு பார்க்குற சேனல்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு இதில் கிட்ஸு சிலதெல்லாம் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் சேனல் இருக்குது, பெரிய சேனல் இருக்குதுங்க. 40க்கு மேலே வந்து சேனல் இருக்குது, ப்ளஸ் 40க்கு மேலே ரேடியோவும் இருக்குது இதில். சரிங்களா? இதை முயற்சி பண்ணால் எல்லாருமே எடுக்கலாங்க. இது கவரேஜ் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நம்ம வந்து 450 டிஷ்ஷுக்கு மேலே எல்லாமே கவர் பண்ண முடியுங்க. அந்தளவுக்கு இது சிக்னல் ஹையாக தான் இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து இப்போ ஈஸியாக எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரியுமே பார்த்தீங்கன்னா 450 டிஷ்ஷில் கவர் பண்ண முடியுன்றதுக்காகவே நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு வரேன். நீங்களே முயற்சி பண்ணி எடுங்க. ஒன்றும் முடியாத ஒரு விஷயமே இல்லைங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். எடுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 90% 92 போயிட்டோம். 51 சேனல் வந்துருக்குங்க. 100%க்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 57 சேனல் வந்துருக்குது. நம்ம உள்ளே போய் செக் பண்ணலாம் வாங்க. நான் வெளில முடிச்சுட்டேன் பாருங்கள். மொத்தம் வந்து நமக்கு ஒரு 57 சேனல் கிடச்சிருக்குதுங்க 450 டிஷ்ஷில். பாருங்கள், அப்படியே பார்த்துருவோம். பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படியே வச்ச லிஸ்ட்டு காமிச்சிடும் பார்த்துங்க. ஏன்னா மேக்ஸிமம் இது ப்ளே பண்ணுறது ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய சேனல் இருக்குது இதில் நிறைய வந்து பே சேனலும் இருக்குது, பெரிய சேனல் இருக்குதுங்க. ஒரு டிவிஎஸ் 2, எஸ்ஜெட் டிவி நிறைய இருக்குதுங்க. ஃப்ரீயில் இருக்குது, பேவில் இருக்குது. அதான் இந்த சேட்டலைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவி சேனல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு பார்த்தா ரேடியோ சேனலும் கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய வந்து இப்போ இந்த சிசிடிவினுடைய சேனல்ஸ் எல்லாம் நிறைய மேக்ஸிமம் இதில் தான் இருக்குங்க, கவர் ஆகிருக்கு. பாருங்கள், சிசிடிவி 1லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 வரைக்குமே இதில் இருக்குது. அது எல்லாம் பே சேனலுங்க. பாருங்கள், மொத்தம் வந்து நமக்கு ஒரு 57 சேனல் இதில் கவர் ஆகிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தா நிறையவே வந்து பேமெண்ட்டில் இருக்கும். சிக்னல் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு அந்த சிக்னல் ஹையாக தான் இருக்குது இதில். பாருங்கள், சிக்னல் பார்த்துங்க. சிக்னல் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 83% இருக்குங்க ஸ்ட்ரென்த்து. குவாலிட்டி பாருங்கள், ஒரு 71% இருக்குது. பிஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அசால்ட்டாக நம்ம எடுக்க முடியும் சாதாரணமாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.